நமஸ்காரம். இன்று ஆடி மாதம் பூர நட்சத்திரம், திருவாடிப்பூரம். ஆண்டாளுடைய திருவவதார திருநட்சத்திரம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாருக்கு மகளாக ஆண்டாள் அவதரித்தார். வைகுந்தத்தில் இருக்கும் பூமி பிராட்டி பூமாதேவியே இப்பூவுலகத்தில் நம் போன்றவர்களுக்கு உபதேசிப்பதற்காக, எளிய முறையில் பக்தியை உபதேசிப்பதற்காக ஆண்டாளாக அவதரித்தார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோலாகலமான உற்சவம். எல்லா ஊர்களிலேயும் ஒவ்வொரு சன்னிதானத்திலும் ஆண்டாள் சந்நிதி உள்ளது. ஆண்டாள் உற்சவமும் நடக்கிறது. சிறுமியாக இருந்தவள், பெருமானைத் தவிர மற்றொருத்தரை அறியாதவள். திருப்பாவை 30 பாசுரங்களும் நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்களும் பாடினாள். பகவத்கீதை எத்தனையோ நல்ல அர்த்தங்களை நமக்கு சொல்லும். முக்கியமாய் பெருமானை அடைவதற்குண்டான வழியை கூறும். மாமேகம் சரணம் பிரஜ, என்னையே சரணாகதி பண்ணு, என்னிடத்தில் செய், என்னையே சரணமாக பற்று, நான் உன்னை எல்லா பாவங்களில் நின்றும் விடுவிக்கிறேன். இது கண்ணன் சொன்னது. நமக்கு இருக்கிற தடங்கல்கள் எல்லாம் போய் விலகி பெருமானை அடைவதற்கு வழியாது. இதுதான் கீதையின் முக்கியத்துவம். ஆனால் அதற்கு மேல் ஒரு படி போய் ஆண்டாள் சொல்லும்போது, எப்படியும் பெருமான் தன்னை அடைவதற்கு தானே வழியாக இருக்கிறார், உன் திருவடிகளே சரணம்னு சொன்னால் போதும், அதை கீதையில் சொல்லி முடித்து விட்டார். ஆனால் அதற்கு மேல் இந்த லோகத்தில் வாழும்போது என்ன செய்ய வேண்டும்? அடைவது ஏதோ ஒரு நாள், அதுவரை வாழ வேண்டுமே. அப்போது எப்படி வாழ வேண்டும்? சரி, அடைந்த பிற்பாடு என்ன செய்ய வேண்டும்? நாம் அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும். வீட்டிலிருந்து புறப்படுகிறோம். 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், பேருந்து, எப்படியும் போகலாம். போய் சேர்ந்து விட்டோம். எப்படி போகலாம்ங்கிற வரைக்கும் தான் நாம போன வண்டி சொல்லும். நடந்தும் போகலாம், வண்டியிலும் போகலாம், எப்படியும் போகலாம். ஆனால் அந்த எதுவுமே போன பிற்பாடு என்ன செய்ய வேண்டும்னு சொல்லாது. அது நாம் தனியாக தெரிந்து கொள்ள வேண்டும். போவதெப்படி என்று மட்டும் நினைக்க வேண்டுமா? போன பிற்பாடு என்ன செய்ய வேண்டும்னு யோசிக்க வேண்டுமா? ரெண்டுமே தேவைதான். ஆனால் போகிற வழி பழகிவிட்டாலோ, மற்றொருத்தர் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு நான் உன்னை கூட்டி போகிறேன்னு சொல்லிவிட்டாலோ, அதற்கப்புறம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. எது வேண்டும்? போக வேண்டிய பாதை, போக வேண்டிய முறை, இதன் பொறுப்பை ஒருத்தர் எடுத்துக்கொண்டு விட்டால் அங்க போன பிற்பாடு என்ன செய்ய வேண்டும்ங்கிற சிந்தனை தான் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டாள் கூறினாள். எப்படி போய் கண்ணனை அடைய வேண்டும்ங்கிற பொறுப்பை அவரே ஏற்றுக்கொண்டு விட்டார். நமக்கு கஷ்டம் கொடுக்கவில்லை. ஆனால் அவனை அடைந்த பிற்பாடு என்ன செய்வீர்கள்? இவ்வுலகத்தில் இருக்கும் போது என்ன செய்ய வேண்டும், அடைந்த பிற்பாடு என்ன செய்ய வேண்டும்? ரெண்டும் ஒரே பதில். இறைவா நீதாராய் பறை, நாராயணனே நமக்கே பறை தருவான். முதல் பாட்டு, கடைசி பாட்டு. முதல்ல திருப்பாவை தொடங்கும் போதும் நாராயணனே நமக்கே பறை தருவான். பறை என்பது மறைத்து கூறப்பட்ட சொல். கைங்கரியம், தொண்டு செய்தல்ன்ற பொருளில் வந்தது. அதே போல கடைசியில் 28வது பாசுரம் முடியும் போது இறைவா நீதாராய் பறை, இறைவனே நீதான் கைங்கரியம் தொண்டு கொடுக்க வேணும்னு வேண்டினாள். பகவானுக்கும் அவன் அடியார்களுக்கும்
இங்கு இருக்கும்போது எவ்வளவு உதவிகளை செய்ய முடியுமோ, தொண்டு செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டும். வைகுந்தத்தை அடைந்த பிற்பாடும் அங்கு பெருமானுக்கு தொண்டு செய்ய போகிறோம். இங்கும் தொண்டுதான், பகவானுக்கும் பகவத் பக்தர்களுக்கும். அங்கு போன பிற்பாடும் அதுதான். இதைத்தான் கூடியிருந்து குளிர்ந்துன்னு பாடினாள். ஒரு சிறு பெண் குழந்தைக்கு இத்தனையும் தெரிய முடியுமா என்றால், அதை சொல்லத்தானே பூமாதேவி அவதரித்ததே, தெரியாமல் போகுமா? அதனால் அந்த சிறுமியாக இருந்த ஆண்டாளிடத்திலிருந்து நம் அனைவரையும் ஆண்டவள், அவளிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது எப்படி 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 செல்வோம், எப்படி அடைவோம், அதை பற்றி சிந்திப்பது குறைவாகவும், அடைந்த பின்னால் என்ன செய்வோம், தொண்டு செய்ய வேணும், அது இங்கேயும் செய்ய வேண்டும் அங்கேயும் செய்ய வேண்டும் என்பதை பற்றி நிறைவாகவும் சிந்திக்க வேண்டும். அதற்குரிய சக்தியையும் ஞானத்தையும் ஆண்டாளே அருளட்டும் என்று இந்த நல்ல நாளில் பிரார்த்தித்துக் கொள்வோம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.